ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி, ஏன் முன்னாடி மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண மாட்டீங்கக்கா? சில பேர்லாம் டெய்லியுமே வந்து இன்னைக்கு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களா அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நானுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் கரெக்ட் டைமுக்கு அப்லோட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். பட் இந்த 1 வீக்காக என்னால் சரியாக வீடியோஸுமே வந்து அப்லோட் வந்து பண்ண முடியல. அதுவும் டைமுக்கு வந்து பண்ண முடியல. சில நாள் வீடியோஸே வந்து போடுறது கிடையாது. ஆக்சுவலாக முந்தா நேற்று வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு, சடனாக வெளில கிளம்புறோம். வீடியோ அப்லோட் பண்ணிட்டு சரி போகிற வழியில் அப்படியே அது டவுன்லோட் ஆகிடும்னு நினச்சிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், வீடியோ அப்லோடே ஆக காணும். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணேன். இந்த மாதிரி சில சுச்சுவேஷனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக 5 மணிக்கு வீடியோ போட பார்க்குறேன். ஆக்சுவலாக இன்றைக்குமே வீடியோ வந்து லேட்டாக தான் வந்து வரும். அதே மாதிரி நாளையிலேருந்து என்னோட மாமியார் மாமனார் வந்து ஊர்லேருந்து வராங்க. அதனால வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு நிஜமாவே வந்து தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த வீடியோ உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் என்ன படிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் எதுவுமே வந்து கிடையாது. ஏதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம நிஜமாவே அடுத்தது எந்த வேலையுமே வந்து பண்ண மாட்டோம், ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நான் படிச்சிருந்தேன். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு போட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட பெரிய கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்துட்டீங்க, இதையுமே கண்டிப்பாக நீங்கள் கடந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம், அது நிஜமாவே இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். நம்மளோட லைஃப்பில் எப்போல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வருதோ அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் இதை விட பெரிய கஷ்டத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கஷ்டம் வந்து நிஜமாவே பெருசாக வந்து தெரியாது. சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பட் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நம்ம ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த கஷ்டத்தையே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்திலே வந்து அதையே நினச்சிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம நடந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருக்கும்போது நமக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அழுகையும் நம்மளோட மனசு வேதனையும் மட்டும்தான். அதனால் அந்த டைமில் யோசிக்க வேண்டிய விஷயமா எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளோட லைஃப்பில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கடந்து தான் வந்து வந்திருப்போம். ஒரு பிரச்சனை வரும்போதும் அந்த டைமில் அந்த பிரச்சனை பெருசாக வந்து தெரியும். பட் அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓ இவ்வளோதான் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தோணும். அதனால் எந்த மாதிரியான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை வர டைமில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம லைஃப்பில் இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு, இப்போ நடக்கிற விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது, கண்டிப்பாக நம்ம இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்புங்க. எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உண்மையாக தான் இருந்தீங்க, இப்போ வந்து அதை தப்பாலாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்ம ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யார் மேலேயாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அவங்க மேபி நம்மளை விட்டு விலகி போகிறாங்க, இல்லைனா அவங்க ஏதாவது நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக பேசிட்டாங்க, நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளை பற்றி பின்னாடி பேசிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிஜமாவே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான பீரியடாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் சொன்னது. ஏன்னா நீங்கள் உண்மையாக தான் இருந்தீங்க, அதனால் இப்போ அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற லைன் வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை உண்மையாக நம்பி தான் அவங்களோட பழகுறோம், பேசுகிறோம், நம்மளோட நிறைய சீக்ரெட்ஸ் வந்து அவங்களோட ஷேர் பண்ணுறோம். பட் அவங்க நமக்கு உண்மையாக இல்லை அப்படின்றதுக்காக நம்ம கவலைப்பட்டு நம்மையே நம்மளை வந்து தண்டிச்சுக்கணும். நீங்கள் உண்மையாக தானே இருந்தீங்க, நான் உண்மையாக தானே இருந்தேன், அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க உண்மையாக இல்லைன்றது அவங்களோட தப்பு தானே தவிர அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்மள வந்து சந்தோஷமாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே முடியாது. அதனால் நீங்கள் நிஜமாவே அவங்க மேலே உண்மையான அன்போடு தான் வந்து இருந்தீங்க. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நிஜமாவே உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை ஏதாவது ரொம்ப காயப்படுத்தும் போது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து நிஜமாவே உண்மையாக தான் ஒரு விஷயத்த நம்பி ஷேர் பண்ணியிருப்போம், இல்லைனா நம்பி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட நம்ம கூட பிறந்தவங்ககிட்டயோ, இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ, இல்லைனா கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயோ,
யார்கிட்டயோ வந்து ரொம்ப க்ளோஸாக தான் வந்து சொல்லியிருப்போம், இல்லை நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட சொல்லியிருப்போம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விஷயத்த காப்பாற்றல, இல்லை நம்ம கூடவே இருந்துக்கிட்டு அவங்க வந்து மற்றவங்க கூட சேர்ந்து நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிஜமாவே ரொம்ப வலியான ஒரு விஷயம் தான். பட் அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் இவ்வளோதானான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் வந்து பாருங்கள். அதுதான் உங்களுக்குமே வந்து நல்லது. நீங்கள் வச்ச உண்மையான அன்பு வந்து உண்மை தானே. அதனால் இப்போ வந்து அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கன்ற லைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் உங்களுக்குமே நான் இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்காத விஷயத்த நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்க. காலம் வரும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான் இல்லை, நமக்கு இப்போ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா ஏன் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்ம அதுக்கான முயற்சியை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக காலம் ஒரு நாள் அதுக்கு வந்து பதில் சொல்லும். அதுக்கு எக்ஸாம்பிள் நானே கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். நான் என்னோட லைஃப்பில் எந்த விஷயம் நடந்தாலும் நான் பண்ணுற விஷயத்துக்கான பலன் கிடைக்கலன்னா கூட நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பேன். இன்ன வரைக்கும் அதை கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது எல்லா விஷயத்துலையுமே சரி. அதனால் எப்போவுமே நான் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம முயற்சியை மட்டும் விட்டுறவே கூடாது. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் அது கிடைக்கல அப்படின்னா கூட நான் முயற்சி பண்ண அது கிடைக்கல, அது வந்து எனக்கு ஒரு நிம்மதி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நான் என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுகிட்டே தான் வந்து இருக்கேன். பட் அதுக்கான பலன் வந்து கிடைக்கல. பட் ஒரு நாள் வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எங்கே நமக்கு கிடைக்க போகுது, இதெல்லாம் நம்ம எங்கே ட்ரை பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு அமைதியாக உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு தோணும், ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமோ, ட்ரை பண்ணியிருந்தா நமக்கு கிடைச்சிருக்குமோ, இது நம்ம முயற்சி பண்ணியிருந்தா நம்மளோட லைஃப் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்குமோ அப்படின்னு நம்ம அப்போ வந்து யோசிப்போம். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கான முயற்சியை முதல்ல எடுங்க. நான் அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட சேனலுக்கு வந்து நான் அந்த முயற்சி நிஜமாக சொல்கிறேன், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நிறைய வியூஸ் போகிறது எல்லாத்தையும் தாண்டி, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது எல்லாத்தையுமே தாண்டி நான் என்னோடய முயற்சி இன்னும் விடவே இல்லைன்னு தான் கண்டிப்பாக வந்து சொல்லணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் 15 பேர் அப்படி ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து என்னை ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. அது யூடியூப்லேயா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாலேயாமே வந்து இருக்கட்டும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பேஜ் ஒன்று வந்து வச்சுருந்தேன், இன்ஸ்டா பேஜ் வந்து வச்சுருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, என்கிட்ட அப்போ ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் தான் வந்து இருந்தாங்க. நைட் ஒரு நாள் வந்து ஒரு 11 மணி இருக்கும், எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து வருது, சிஸ்டர் இந்த மாதிரி நான் கொலாப் வந்து உங்களோட பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு டாப்ஸ் குர்த்திஸ் எல்லாம் வந்து நான் அப்போ ஆக்சுவலாக ஒரு 2-3 அப்போ தான் இன்ஸ்டா வந்து ரொம்ப நாளாக இருக்குது. பட் நான் அப்போ தான் இன்ஸ்டாவில் போயிட்டு ஒரு 1 இயராக வந்து ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் சின்னதாக வந்து கொலாபரேஷன் வந்து பண்ணுறேன், எனக்கு உங்ககிட்ட கொலாப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதனால் எனக்கு பண்ணித்தர முடியுமா நைட்டு கேட்குறாங்க. ஓகே, உங்களோட பிராண்ட் என்ன, நீங்கள் அனுப்புங்க, நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே சிஸ்டர், நான் என்னோட லிங்க் அனுப்புகிறேன், அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து என்னோட இது வந்து வரும்னு சொன்னாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி 11:30 ஆகிடுச்சு. சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு கூட விடாமல் சரி முடிச்சுட்டு தானே இருக்கும், அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது, கிளிக் பண்ணுறேன். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா பேஜ் வந்து கிடையாது. நான் ஒரு வருஷமாக இன்ஸ்டாவில் வந்து இருந்து அந்த 6000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வரதுக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டம் வந்து பட்டேன். ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. பட் 6000 பேருன்றது நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தான் வந்து இருந்துச்சு. இப்போவுமே அது பெரிய விஷயம்தான். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பக்கமே நம்ம போகவே கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு வருஷமாக இந்த 6000 ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருந்தோம். பட் வந்து அப்படியே ஒரே செகண்டில் வந்து அந்த 6000 பேரும் போயிட்டாங்கல்ல, அவ்வளோதான், அவன் ஹேக் பண்ணிட்டான். அது மேபி அவங்களோட நேம் சேஞ்ச் பண்ணி அந்த ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க வச்சுப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி சம்திங் ஏதோ, எனக்கு அது என்ன டீட்டெயில்னு தெரில. சுத்தமாக எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு வாரம் 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் விட்டுட்டேன், நமக்கு இனிமேல் இன்ஸ்டா பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு சடனாக ஒரு நாள் வந்து தோணுச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கொலாப் கேட்டாங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னேன். பட் அவன் என்னை ஏமாத்துனதுக்கு நான் ஏன் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் ஏன் பண்ணாமல் விட்டேன். அதில் ஃபாலோவர்ஸ் வராங்களோ வரலையோ அது எனக்கு முக்கியம் வந்து கிடையாது. நான் பண்ணுற வேலையை நம்ம இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, இன்ஸ்டாவில் புதுசாக ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறேன், தேவிகா இளங்கோவன்ற பேரில். ஃபஸ்ட்டு தேவிகான்ற பேரில் தான் இருந்துச்சு, அப்புறம் தேவிகா இளங்கோவன்ற பேரில் புதுசாக ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். யூடியூப்பில் என்ன வீடியோஸ் எல்லாம் போடுறனோ அந்த கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து போட வந்து ஆரம்பித்தேன்.
என்னோட அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போடுவாங்க, பட் ரீல்ஸ் மாதிரி போடுவாங்க, ஃபோட்டோஸ் வந்து போடுவாங்க. பட் இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் வந்து போடுவாங்களான்னு அந்த டைமில் ஒரு 1 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்னோட அந்த இன்ஸ்டாவில் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரீல்ஸ் மாதிரி தான் வந்து வரும். பட் நான் என்னோட யூடியூப்ல என்னென்ன வீடியோஸ் போடுறனோ அது எல்லாத்தையும் ரெகுலராக எடுத்து இன்ஸ்டாலையுமே வந்து போட ஆரம்பித்தேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆக வந்து ஆரம்பித்தாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அன்னைக்கு யோசிச்சு சரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு விட்டுருந்தேன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக 1,60,000 பேர்கிட்ட வந்து 1,57,000 பேர் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு 6 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhs ஃபாலோஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ இன்ஸ்டாக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். டைம் செட் பண்ணி காலையில் ஒரு வீடியோ, மதியம் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ, நைட் ஒரு வீடியோ, இப்படி வந்து ஷெட்யூல்லாம் அப்போல்லாம் ஷெட்யூல் போடுறது கூட எனக்கு தெரியாது. நானாக வந்து டைம் செட் பண்ணிலாம் போட மாட்டேன். எனக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த மாதிரிலாம் வந்து போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,60,000 57,000 பேர்கிட்ட வந்து இருக்காங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ அதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறத விட நான் அதை அப்படியே விட்டுருந்தேன்னா இப்போ கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன், ஏன் நம்ம அதை அப்படியே விட்டோம், நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்போ சின்னதாக ஆரம்பிச்சதோட பலன் தான் இன்னைக்கு இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நம்புகிறேன். எனக்கு யாராவது கொலாப் கேட்குறவங்க கூட, ஒரு ஷூட்டு வந்து நார்மலாக ஒரு ஆட் ஷூட்டு கேட்குறவங்க கூட உங்களோட இன்ஸ்டா ஐடி கொஞ்சம் எனக்கு அனுப்புங்களேன். ஃபாலோவர்ஸ் வந்து இல்லை இவங்களுக்கு 4,000 பேர் 5,000 பேர் தான் இருக்காங்க, வேண்டாம் வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ண நாள்லாம் வந்து உண்டு. பட் இப்போ நான் என்னோட இன்ஸ்டா ஐடி அனுப்பும்போது நிஜமாவே எனக்கு ஓகே ஒரு 1 lakh வச்சுருக்கீங்களா அப்படின்றது எனக்கு வந்து ஓகே ஒரு கம்ஃபர்டபுளாக யார்கிட்டயாவது சொல்லும் போது கூட ஒரு ஹாப்பியான விஷயமா வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ ஒரு விஷயம் கிடைக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக அந்த டைமில் வந்து கிடைக்கும். இப்போ கிடைக்கல அப்படின்றத நினச்சி கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம், பட் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நாள் வரும்போது நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் பண்ணாதீங்க, கடைசியில் நம்மள தான் தப்புன்னு சொல்லுவாங்க. இது நான் முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், யாரையுமே ரொம்ப கேரிங்காக வந்து கேர் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது, பட்டு நம்மளையும் மறந்து சில பேருக்கெல்லாம் நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவோம். நான் அவங்களுக்கு ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுவோம். எத்தனை பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு தெரில, பட் இதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம யாரெல்லாம் ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ கடைசியில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தான் தப்பு, நீ நல்லவல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் யாரையுமே ரொம்பலாம் வந்து கேர் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் முதல்ல செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்லுவேன். நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும், நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கள போய் பார்த்துக்கலாம். நம்ம நல்லா இருந்தால் தான் நாளைக்கு நமக்கு முடியல அப்படின்னா நம்ம தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும். அதனால அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களுக்கு செஞ்ச வரைக்கும்லாம் வந்து போதும். அதனால நமக்கு வந்து நீங்கள் முதல்ல உங்களை பார்த்துக்கோங்கன்றது என்னோட பர்சனல் அட்வைஸாகவே நான் வந்து சொல்லுவேன். அதனால் நீங்கள் யாரை வந்து எவ்வளோ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், எவ்வளோ அவங்களுக்கு செலவு பண்ணாலும், எவ்வளோ அவங்களுக்கான நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே கடைசியில் உங்களை தப்புன்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப உடஞ்செல்லாம் போகிற டைமில் இதை முதல்ல அக்செப்ட் பண்ண வந்து கற்றுக்கோங்க. அதனால் யாரையுமே ரொம்ப வந்து கேர்லாம் வந்து பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ஃபேமிலி வந்து பார்க்க முடியும். அதனால் நான் என்னோட பர்சனல் அட்வைஸாக சொல்கிறது அதுதான். அதே மாதிரி அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது கூட, அக்கா நீங்கள் வந்து சாரீ வந்து போட்டிங்கன்னா உங்ககிட்ட எல்லா சாரீஸுமே வந்து சேல் ஆகிடும், பட் நாங்கள் வந்து அப்படி கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நானுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத அவங்க அடிக்கடி மறந்துடுறாங்க. அதனால் நம்ம வந்து யோசிக்கிறது வந்து தப்பு கிடையாது, ஆனால் வந்துல நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து போடணும்ல, அதுக்கான எஃபர்ட் வந்து போடணும்ல. யாருமே இப்போ என்னை விட நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்கலாம் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள பார்க்கும்போது அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க, அவங்களோட சேனலில் அவங்களோட பொட்டிக்கில் நிறைய சேல் ஆகுது அப்படின்னா அதுக்காக அவங்க எவ்வளோ விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ மெனக்கிடுறாங்கன்றதெல்லாம் வெளியில் வந்து தெரியாது. அவங்க வீடியோவில்
saree போடுறதும் saree சேல் ஆகுறதும் மட்டும்தான் வந்து தெரியும். அதனால நம்ம வந்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு அப்படி ஆகுதேன்னு யோசிக்கிறத தாண்டி நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும், நம்மளோட பேஜ் இன்னும் டெவலப் பண்ணணும், நல்ல கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எஃபர்ட் வந்து போட்டுகிட்டே தான் வந்து இருக்கணும். அதை தாண்டி அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு யோசிச்சோம் அப்படின்னா நம்ம வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர அவங்களோட இடத்துக்கு நம்மளால வந்து போகவே வந்து முடியாது. அவங்கள விட நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா அவங்கள விட இன்னும் நம்ம மேலேயுமே வந்து போகலாம். அதனால உங்களோட எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே வந்து இருங்க. அடுத்தவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்றதுன்றது வேற. ஆனா அவ பண்றா அதுக்காக நானும் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்மளால ரொம்ப நாளா வந்து ஃபாலோ வந்து பண்ணவே வந்து முடியாது. அதனால இன்ஸ்பயர் ஆகி பண்ணுங்க. தயவு செஞ்சு யாரையும் பொறாம பார்த்து ஒரு விஷயம் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்க்கைன்றது ரொம்ப தூரம் இல்லை, நினைக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும், எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஸோ சிறந்த வாழ்க்கைன்னு எதுவுமே வந்து கிடையாது. உண்மைதானே? நம்மளோட லைஃப்ல வாழ்க்கை வந்து இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற நிமிஷம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு நிமிஷம். நாளைக்கு எப்படி இருப்போம், நாளை மறுநாள் எப்படி இருப்போம், நாளைக்கெல்லாம் இருப்போமா இல்லையா, நாளைக்கு சிரிச்சுட்டு இருப்போமா அழுதுட்டு இருப்போமா, எதுவுமே நம்மளோட லைஃப்ல வந்து தெரியவே தெரியாது. அதனால நம்ம வந்து பெஸ்ட்டாக வாழணும், சூப்பராக வாழணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இருக்கிற நிமிஷத்தில் நிம்மதியாக வந்து வாழுங்க. அதுதான் நான் வந்து எப்போவுமே வந்து யோசிப்பேன். நான் அப்படி தான் வந்து இருக்கேன். இந்த நிமிஷம் என்னோட நிமிஷமா, இந்த நிமிஷத்தில் நான் எதை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் ப்ரெஷர் எடுத்துக்காமல் இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இருக்கிற நிமிஷத்தில் என்ன விஷயம் பண்ண முடியுமோ, எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணணும். அப்படிதான் நான் வந்து யோசிப்பேன். நிஜமாவே இந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க்கை ரொம்ப தூரம் இல்லை, நினைக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும், எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆமாம், நம்ம வந்து இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க, இவங்க பெரியாள் அவங்க பெரியாள், நாளைக்கு நம்ம இல்லை அப்படின்னா 2 நாள் நம்மளை பற்றி பேசுவாங்க, 3ஆவது நாள் அவங்கவுங்க மறந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே வந்துருப்பாங்க. அதனால இவங்களுக்காக வாழ்றதோ அவங்களுக்காக வாழ்றதோ அவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ இவங்கள பார்த்து இவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறதோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நிமிஷம் நம்மளோட நிமிஷம் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வந்து இருங்க. அதை தான் நானுமே வந்து சொல்கிறேன். இந்த லாஸ்ட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பதில் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக அமைதி கிடைக்கும். இது உண்மைதான் இல்லை? எனக்கு வந்து நான் கோவிலுக்கு போனாலோ சரி, இல்லை கடவுள்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாலோ எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீல் வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுப்பாரு. அது ஒருத்தவங்களோட எண்ணத்தை பொறுத்தது. சில பேர் வந்து அதை நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. பட் கோவிலுக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமைதி கிடைக்கும்ல, நமக்கு அதுக்கு பதில் கிடைக்குதோ இல்லையா, கண்டிப்பாக அமைதி வந்து கிடைக்கும். நான் அதை நிறைய டைமில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சி ஒரு 10 நிமிஷம் மனசார என்ன விஷயம்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி மனசை வந்து லேசாக்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நான் படிச்சிருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் சொன்ன விஷயம், நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.